எல்லாம் கொடுத்துடலாம், நமக்கு பொன் கொடுத்துடலாம், பொருள் கொடுத்துடலாம், என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஆனா இறைவனை சிந்திப்பதற்கான அந்த ஒரு எண்ணத்தை கொடுக்க மாட்டார், அந்த வாய்ப்பை கொடுக்க மாட்டார். ஏன்னா அந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம எல்லாம் ரொம்ப என்ன கஷ்டம் வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் வந்துடும், வாழ்க்கையை இனிமையாக்கக்கூடிய தைரியம் வந்துடும், கர்மாக்களை கழிக்கக்கூடிய அறிவு வந்துடும். அப்ப லேஸ்ல கடவுள் அந்த ஆத்மாக்களுக்கு கொடுக்க மாட்டார். அப்ப அதுல தேர்ந்தெடுத்து ஓரளவுக்கு இந்த ஆத்மா பக்குவம் ஆயிடுச்சுப்பா அப்படி என்பவர்களுக்கு மட்டும்தான் இது போல சத்சங்க தொடர்பை கொடுப்பார். இல்லைன்னா கொடுப்பாரா? எத்தனையோ பேர் இந்நேரத்தை எங்கெங்கெல்லாம் எப்படி செலவழிச்சிட்டு இருப்பாங்க இந்த சனிக்கிழமையே. ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட இந்த வார்த்தையை உள்ள நல்லா வச்சுக்கோங்க. நம்ம மேல ஒரு மரியாதை வரும். யார் மேல மரியாதையான ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள் அப்படின்னா பெரிய விஷயங்களை சாதிப்பவர்கள் கிடையாது. அது ரொம்ப கஷ்டம். அன்றாட வாழ்க்கையில எல்லாரும் மரியாதையா வாழணும், எல்லாரும் அப்துல் கலாம் மாதிரியும், எல்லாரும் விவேகானந்தர் மாதிரியும், எல்லாம் ஏஆர் ரஹ்மான் மாதிரி, இளையராஜா மாதிரி நடிகர்கள், பெரிய பெரிய நடிகர்கள் போல, பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் போல கோடியில ஒருத்தர் தான். ஆனா ஒரு சின்ன சின்ன ஒரு இடத்துல கூட நம்ம மரியாதையா இருக்கணும், எந்த புகழும் பெற வேண்டியதில்லை, பெரிய பெரிய பணக்கார ஆகணும் இல்லை, சின்ன சின்ன விஷயங்களில் கூட நாம் காட்டுகின்ற நேர்த்தி அதுதான் நம்ம மேல மரியாதை கொடுக்கும். ஒரு டிரைவரா இருந்தா கூட நான் அந்த டிரைவர் பணியை நான் எப்படி செய்யறேன், ஒரு குப்பை பொறுக்கிறதா இருந்தா கூட அவர் மேல கூட நமக்கு மரியாதை வரும். நேர்த்தியா செய்யறாரு பாக்குறீங்க, அண்ணான்னு கூப்பிடுவோம், ஐயான்னு கூப்பிடுவோமா? அவர் சின்ன வேலை தான் செய்கிறார், ஆனால் அதில் முழு ஈடுபாட்டோடும் ஒழுக்கமாகவும் நேர்த்தியாகவும் கடமை உணர்வோடும் செய்வார். உங்க வீட்டுக்கு ஒரு வேலைக்காரமா வராங்க, பக்கா வேலையை செய்யறாங்க, ரொம்ப நேர்த்தியா இருக்கு, சொன்ன டைமுக்கு வருவாங்க, எல்லா வேலையும் கரெக்டா முடிப்பாங்க, ஒழுக்கமா இருக்கு அந்த வேலை, தூய்மையா இருக்கு அந்த வேலை, நீங்க என்ன வேலை சொன்னாலும் அந்த அவங்க கடமை உணர்ச்சியோட செய்யறாங்க. அவங்க மேல மரியாதை வருமா வராதா? வரும். அப்ப நம்ம என்ன வேலை செய்யறோன்றதை விட எப்படி செய்யறோம்னு இருக்கு. இது இவ்வளவு சின்ன விஷயம்தான். நம்ம பெருசாலாம் நான் இதை சாதிக்கணும், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத நான் எவ்வளவு நேர்த்தியா செய்யறேன். நேர்த்தி, இந்த நேர்த்தி தான் டிசிப்ளின். சுவாமிஜி சொல்லுவாங்க, கடவுளுக்கான விளக்கம் ஒரு இடத்துல சொல்லுவாங்க. வாட் இஸ் காட், நிறைய இடத்துல விளக்கம் இருக்கும், எனக்கு பிடிச்ச ஒரு விளக்கம் இருக்கும். அவர் சொல்லுவாரு, கடவுள் என்றால் த ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் இன் எவ்ரிதிங் அண்ட் எவ்ரிவேர் இஸ் காட், தட் இஸ் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லுவார். அந்த கான்ஷியஸ்னஸா நம்ம இருக்கோம் இல்லையா, இதைத்தான் புத்தா விழிப்புணர்வுன்னு சொல்லுவார், அவேர்னஸ். ஸோ எல்லா இடத்துலையும் கடவுள் சரியாகத்தான் செயல்படுவார். எல்லா இடத்துலையும் அந்த நேர்த்தி இருக்கும். அவருடைய செயல்களை நீங்க குற்றம் காட்ட முடியாது, குறை சொல்ல முடியாது, அது கரெக்டா தான் இருக்கு. அதுதான் கடவுள், அதுதான் கான்ஷியஸ்னஸ். கான்ஷியஸ்னஸ் வேற, நாலேஜ் வேற, விஸ்டம் வேற. கான்ஷியஸ்னஸ் தான் அவேர்னஸ், நான் கான்ஷியஸா தான் இருக்கேன். அப்போ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க அந்த நேர்த்தியை காட்டினா உங்க மேல மரியாதை. என்னதான் நம்ம கத்துக்கிறோம், இப்ப நீ பாப்ப பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுப்பாய்? அப்ப நீங்க போய் ஒரு தொழிலுக்கு போறீங்க, ஒரு வேலைக்கு போறீங்க, நீங்க உங்க மேல ஒரு மேல் அதிகாரிக்கு உங்க மேல மரியாதை வரணும். இல்ல நீங்களே மேல் அதிகாரியா இருக்கீங்க, உங்க கீழே ஒர்க் பண்றவங்க உங்களை எதிரில் இப்படி 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 பண்ணுவாங்க, பின்னாடி போய். அப்ப எதிரிலையும் சரி பின்னாடியும் உங்களை பற்றி நல்லதா சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இந்த சின்ன சின்ன விஷயங்களில் காட்டக்கூடிய நேர்த்தி தான். பெருசா ஒன்றும்லாம் கிடையாது, ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தா கூட கரெக்டா அந்த அவேர்னஸோட நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நல்லது. எல்லா செயல்களிலும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நிறைய பேருக்குள்ள சண்டை வருது, பிரச்சனை வருது, என்ன தெரியுங்களா? பெருசாலாம் கிடையாது. வீட்டில் கூட கணவன் மனைவியா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள இருக்கட்டும், இல்லை எந்த உறவா இருந்தாலும், சொன்னல நீங்க இல்லைன்னு வரலன்னு சொல்லியிருக்கீங்களா, சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த ஞாபக குறைவா இருக்கலாம், இல்லைன்னா அலட்சியமா இருக்கலாம். அலட்சியம் என்ன, இப்போ இது என்ன பேரு? ஆமா, உங்க மேல இருக்க ஒரு மரியாதை குறையுது இல்லை, மதிப்பு குறையுது இல்லை. அப்ப அந்த அலட்சியம் என்பது இருக்கக்கூடாது. நமக்கு எல்லா விஷயத்திலும் இப்படி அலட்சியமா இருந்தா எப்படி? பெரிய பெரிய விஷயத்துல எங்க சாதிக்க முடியும்? பெரிய பெரிய சாதனையாளர்களினுடைய ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னா, இப்ப எந்தெந்த நாடுகள்லயும் சாதிச்சவங்க இருக்காங்க.
இப்போ ஐன்ஸ்டீன் ஒரு பக்கம் சாதிக்கிறார். இங்க இந்தியால ஒருத்தர் சாதிக்கிறார். ஜெகதீஷ் சந்திர போஸ். இன்னும் எவ்வளவோ பேர் ஒவ்வொரு நாட்டில நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ரஷ்யால சாதனையாளர் லியோ டால்ஸ்டாய் இருக்காரு. ஜப்பான்ல ஒரு சாதனையாளர், சீனால ஒரு சாதனையாளர் இருக்காரு. அவர்களுக்குள்ள நாடு வேறுபடுது. வயது வேறுபடுது. இல்லையா? காலம் மாறுபடுது. அவர்களுடைய பாலினம் மாறுபடுது. அவர்களுடைய மொழி மாறுபாடா இருக்கு. எல்லா மாறுபாடும் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கும். என்ன தெரியுங்களா? சின்ன சின்ன விஷயங்கள் அவர்கள் காட்டக்கூடிய நேர்த்தி, ஒழுக்கம். அந்த ஈடுபாடு தான் அவங்களுக்கு. அவங்க ஈடுபாடு காட்டுவாங்க. அந்த ஈடுபாடு, ஆர்வம் இதுதான் அவர்களுடைய சக்சஸ்க்கு காரணம். அப்ப அந்த இப்பவே நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். நான் எப்படி இருக்கேன்? நாளைக்கு பெருசா சாதிக்கிறது இல்ல. சின்ன சின்ன இப்போ ஒரு கடிதம் எழுதுறோம், ஒரு கட்டுரை எழுதுறோம், ஒரு கவிதை எழுதுறோம். அந்த கவிதை அழகாக இருப்பது எங்க இருக்கு? நீ எழுதுற எழுத்துலயும், நீ எந்த சொல்லை பயன்படுத்துற? எப்படி வாக்கியம் அமைக்கிற? அப்ப அந்த சின்னதுல இருந்து தானே ஆரம்பிக்குது. இப்ப கட்டுரை அழகா இருக்கணும்னா, நீ எழுதுற எழுத்துகளிலும், நீ பயன்படுத்துற சொற்களிலும் அந்த வாக்கியத்தை எப்படி அமைக்க இருக்கிறாய் என்பது தானே ஒரு கட்டுரை முழுமை பெறுகிறது, அழகு பெறுகிறது. அப்பொழுது உன் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு வினாடியையும் நீ எப்படி பயன்படுத்துகிறாய் என்பதை வைத்துதான் அந்த நிமிடம், அந்த நேரம், அந்த நாள், உன்னுடைய வருடம், வாழ்க்கை. தொடர்ந்து அம்மா அவர்களின் பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் விவரங்களுக்கும் அம்மா அவர்களின் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.